ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு வந்து சண்டே கட் பண்ணி வச்சிருந்த சுடிதாரை தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன். சண்டேன்றதுனால நல்லா சாப்பிட்டு தூங்கிலாம் எழுந்துச்சு. ஈவினிங் போல் டாப் ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். சண்டேன்றதுனால இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து எல்லாருக்குமே லீவ் தான். சரின்ட்டு வாங்கி வச்ச இண்டோர் பிளான்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு பவுல் பிளேட்ஸ்லாம் வாங்க போயிருந்தாங்க. இந்த கப் வந்து பார்க்க அழகா இருந்துச்சுன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எலும்பு குண்டு பார்க்க நல்லா இருக்கு, நமக்கு ஜூஸ் போட யூஸ் ஆகும்ன்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 120 rupees இது. அடுத்து இந்த பவுல் வந்து நம்ம குயின், என்ஜாய், மணி பிளான்ட், அதுக்கப்புறம் கேப்டஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் பவுல் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிளேட் எதுக்குன்னா, நம்ம இண்டோர்ல பிளான்ட்ஸ் வைக்கிறதுனால தண்ணி கீழே லீக் ஆகாம இருக்க இந்த ஒயிட் பாட் வைக்க தான் வந்து அந்த பிளேட் வாங்கியிருக்கோம். இந்த பாட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். இது வந்து கலட்டியா லுட்டி பிளான்ட். இதை தான் வந்து எடுத்து அந்த ஒயிட் கலர் பாட்டில் வைக்க போகிறோம். மண் நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆயிடுச்சு, எடுக்கவே வரல. வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு, பாட்டை விட்டு வெளிலே வந்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய பாட்டில் வச்சோன்னா இது நல்லாவே ஹைட் வளரும். இந்த பிளான்ட்டோட மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறையா பூரான் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோ எடுக்கும் போதே பார்த்தேன். பட் ஆனால் அதை நான் மண்புழுன்னு நினச்சி விட்டுட்டேன். அப்பா சொல்லும் போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அது மண்புழு இல்லை, பூரான்ட்டு. பூரான் இருந்த மண்ணெல்லாம் வந்து தனியாக ஒரு டப்பில் கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு மண் போட்டு தான் வந்து வச்சிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ் வச்சுட்டு சைடில் போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு இந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டிலெல்லாம் போடுவோம்ல, அந்த ஸ்டோன் தான். இது ஆல்ரெடி எப்போ வாங்கி வச்சுருந்தது. சரி பிளான்ட்ஸில் சுற்றி வச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே வந்து மண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி தொடச்சி தட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். இல்லைனா வந்து ரூமெல்லாம் வந்து மண்ணாயிடும்ன்ட்டு மண்ணை சுற்றி வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுட்டோம். இப்போ பார்க்க வந்து நல்லா இருக்கும்ன்ட்டு ரூமில் இந்த கார்னரில் வந்து இந்த பிளான்ட்டை வச்சுட்டோம். அடுத்து பாட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டோம் ஒரு சின்னதாக. ஏன்னா இண்டோர் பிளான்ட்ஸ்னால நிறையா தண்ணி ஊற்ற போகிறதில்ல, ரொம்ப தண்ணி லீக் ஆகாமையும் இருக்கும்ன்ட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டோம். இது வந்து ஸ்னேக் பிளான்ட். நான் உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸோட நேம்லாம் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த பிளான்ட் எதுக்குன்றதெல்லாம். மாடியில் வந்து வாழை மரம் வச்சுருந்தோம். வாழை மரம் வந்து நல்லா மக்கிடுச்சு. அது வந்து இந்த கொக்கோ பீட்டோட நல்லா மிக்ஸ் ஆகவே நல்லா கலர் வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. சரி செடிக்கும் நல்லது, ஒரு உரம் மாதிரி இருக்கும்ன்ட்டு அதே மண்ணிலே வந்து செடியை வச்சுட்டோம். ஒயிட் கலர் பாட்டில் வைக்கும் போது நல்லா இருக்கு. ரூமோட இந்த கார்னரில் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த பிளேட் வாங்கியிருந்தோம்ல, அந்த பிளேட் வந்து இதுக்கு தான். நம்மளது பிளாக் கலர் டைல்ஸுன்றதுனால நம்ம அடியில் பிளேட் வச்சுருக்கதும் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது. வேறு ஏதாவது கலர்லாம் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், பிளேட் தனியாக பாட் தனியான்ட்டு. டைல்ஸ் கலரை மேட்ச் பண்ணி வச்சிட்டோம். அதனால இது வந்து மணி பிளான்ட். மணி பிளான்ட்டை வந்து இந்த பவுலில் தான் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், மணி பிளான்ட்லேயே வந்து குயின், அதுக்கப்புறமா வந்து என்ஜாய், அந்த மாதிரி ஒரு 2 டைப்பில் மணி பிளான்ட் வாங்கியிருக்கோன்ட்டு அந்த மணி பிளான்ட்டை தான் வந்து இந்த மாதிரி பவுலில் செட் பண்ணிட்டோம். விண்டோ பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே தான் வந்து இந்த மணி பிளான்ட்டை வச்சுருக்கோம். அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சன்லைட்டும் கிடைக்கும் பிளான்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்டை அந்த கார்னரில் தான் வச்சோம், ஸ்க்ரீன் பக்கத்தில். அங்கே வச்சா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நமக்கு பால்கனிக்கு போயிட்டு வரலான்ட்டு இந்த இடத்துல வந்து மாற்றி வச்சிட்டோம். கேப்டஸையும் வந்து இந்த பவுலில் செட் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி பவுல்லலாம் வச்சோன்னா பவுலில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸ் இருக்காது. நம்ம பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா தண்ணி வந்து வெளில போக. நம்ம வந்து இண்டோர் பிளான்ட்டுன்றதுனால ரொம்ப தண்ணி ஊற்ற போகிறதில்ல, செடிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அவங்களே வந்து நர்சரி கார்டனில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏசி ரூம்லலாம் வந்து வைக்கிறோன்னா 10 daysக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி ஊற்றினா போதும்ன்ட்டு சொன்னாங்க எங்ககிட்ட. அதுவும் நம்ம எல்லா பிளான்ட்ஸுமே வந்து கொக்கோ பீட்டில் தான் வந்து வச்சுருக்கோம். கொக்கோ பீட் மண்ணில் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிளான்ட்டோட நேம் அரேக்கா பாம். இது வந்து ரூமுக்கு வெளில இருக்க வறண்டால தான் வந்து வச்சுட்டோம். சண்டே நம்ம வீட்டில் இதான் சமையல். வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் ஃப்ரை, ப்ரான் தொக்கு. ப்ரான் தொக்கோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த vlog இதோட முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.